ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சைதாப்பேட் வடைக்கறி தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு கடலைப்பருப்பு நைட்டில் ஊற வைக்கிறேங்க. நான் காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு பிறகு நல்ல சுத்தமான தண்ணியில் ஊற வைக்கணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அது நல்லா ஊறின பருப்பை சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோங்க. இதோட பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்க. நான் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் 2 சேர்க்குறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த பதத்தில் கொரகொரப்பாக இருக்கணுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து அதை நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கணும். இட்லி தட்டில் வடை மாதிரி தட்டி நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. வடைகறியே 2 மெத்தடில் செய்வாங்க. நான் ஆவி கட்டி செய்கிறேன். இன்னொரு வீடியோவில் எண்ணெயில் பொரித்து செய்கிறேங்க. இது போல் தட்டி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக இருந்தால் நல்லதுங்க. 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், இதோட கொஞ்சம் சோம்பும் சேர்க்கலாம். ஆல்ரெடி நான் பருப்பில் சேர்த்ததுனால நான் சேர்க்கலைங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதோட ரா ஸ்மெல்லும் போகணும். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேங்க. டொமேட்டோவும் நல்லா குக் ஆனதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக், 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட், இதை ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது போல் வேக வச்சு அதை உதுத்து எடுத்துக்கணும். இப்போ செய்கிற பாருங்கள், அது போல் பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இது தண்ணி ரொம்ப இழுத்துருங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. சைதாப்பேட்டை வடைகறி ரெடிங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ண புதினா இலை, மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து சுட சுட பரிமாற வேண்டியதாங்க. கல் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே காம்பினேஷனுங்க இந்த வடைகறி. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.